Bonjour à tous. Levons-nous et observons une minute de silence à la mémoire de notre pionnier, le juge chevalier David Anusami. Good morning, everyone. Let us stand and observe a minute of silence in memory of our pioneer. ஏற்புரையாற்ற வருகிறார் நம்முடைய பேராசிரியர் MP ராமன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய புதுச்சேரி ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம். அது சின்னஞ்சிறிய மாநிலமாக இருந்தாலும் தன்னை விட பெரிய கோவா, அதைவிட பெரிய இந்தியா நாடு, இவற்றிற்கு ஈடான வரலாற்று பெருமை கொண்ட பூமி புதுச்சேரி என்பதை நாம் பெருமையோடு நினைத்து கொள்ளலாம். மற்ற பகுதிகளுக்கு வந்த அத்தனை பேரும் போர்த்துகீசியர் தொடங்கி டச்சுக்காரர்கள், டென்மார்க்கர்கள், ஆங்கிலேயர்கள், இறுதியாக பிரெஞ்சியர்கள் முதலாக அத்தனை பேரும் இந்த புதுச்சேரியுடைய வளத்தை கண்டு இதன் மீது படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று தான் கூற வேண்டும். வந்து இங்கே தங்களுடைய ஆதிக்கத்தை நெடுநாட்களுக்கு செலுத்தி சென்றிருக்கிறார்கள். அத்தகைய புதுச்சேரியுடைய வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையின் காரணமாக எத்தனையோ பெருமக்கள், தாவீது அனிசாமி ஐயா அவர்கள் தொடங்கி CS முருகேசனார் தொடங்கி எத்தனையோ பேர் இந்த புதுச்சேரியுடைய வரலாற்றை பலவாறு பதிப்பித்திருக்கிறார்கள். இருந்தாலும் எதிர்கால சந்ததியினருக்கு, குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு சற்றே விரிவாகவும் முடிந்தால் சுவையாகவும் இந்த வரலாற்றை தர வேண்டும் என்கின்ற ஆவலோடு நானும் என்னுடைய நண்பர் ராமதாஸ் அவர்களும் இணைந்து இறங்கி இருக்கின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக புதுச்சேரியுடைய வரலாற்றை பற்றி அந்த பிரெஞ்சியர் காலத்தினுடைய மண்டும் மக்களும் நாடும் பண்பாடும் என்ற 2 நூல்களை பதிப்பித்து அறிக்கமேடை என்ற நூலை நாங்கள் இருவரும் சேர்ந்து ஏற்றி அதற்கடுத்து புதுச்சேரியுடைய விடுதலை வரலாற்றையும் ஒரு நூலாக இதுவரையிலே வெளியிட்டிருக்கிறோம். அதிலும் இந்த புதுச்சேரி வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய விடுதலை போராட்டத்தை பற்றி பலரும் எழுதியிருக்கிறார்கள், இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அவரவர்களும் அவருடைய கோணத்திலே மட்டும்தான் அந்த வரலாற்றை பதிப்பித்ததால் பொதுப்படையாக என்ன நடந்தது என்பது பல பேருக்கு தெரியாமலேயே இலைமறை காயாகவே இருந்துவிட்டது. ஆகவே அதை ஒரு குறையாக எண்ணி ஒரு பொதுப்படையான விளக்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் பிரெஞ்சு இந்திய விடுதலை வரலாறு என்ற நூலை நான் விரிவாக எழுதியிருந்தேன். அப்போது கூட நிறைய பேர் கேட்டார்கள், நீங்கள் எழுதுகின்ற நூல்கள் எல்லாம் 420 பக்கங்கள் இருக்கிறனவே, யாரேனும் படிப்பார்களா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், படிப்பதற்கும் ஆட்கள் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக 2 வாரங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. உலக சுகாதார நிறுவனத்திலே பணிபுரிகின்றாராம் ஒரு நண்பர், எழிலரசன் என்ற அவர் பெயர். அவர் மருத்துவர். அவர் எனக்கு காலையில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட போது, ஐயா, நான் இந்த புத்தக சாலைக்கு சென்றிருந்தேன், உங்களுடைய 3 நூலையும் படித்தேன், உண்மையிலேயே புதுச்சேரியுடைய முழு வரலாறையும் நான் இன்றளவிலே தெரிந்து கொண்டேன், அதற்காக உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன் என்று சொன்னார். இது ஒன்றுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. இந்த விளக்கமானது யாருக்கேனும் சென்று சேர வேண்டும். குறிப்பாக எதிர்கால வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இந்த நூல்கள் சென்று சேர வேண்டும் என்று விரும்பினோம். அதற்கான பணியிலே அடுத்த கட்டமாக இன்று நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த நூலானது பிரெஞ்சு இந்தியா, பிரான்சில் இருந்து விடுவிப்பும் இந்தியாவுடன் இணைப்பும் என்ற நூலானது இதுவரையில் யாரும் விரிவாக பதிப்பிக்காத ஒரு துறையை தொட்டிருக்கிறது என்பதை நான் உங்களிடத்திலே முன்னிறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் விடுதலை போராட்டம் தொடங்கி 1954 விடுவிப்பு முடிந்துவிட்டது. ஆனால் இந்தியாவுடன் அதிகாரப்பூர்வமான இணைப்புக்கு 8 ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அதனுடைய பின்னணி என்ன என்று நான் எண்ணிய போதுதான் அதன் பின்னால் அரசியல் இருக்கிறது, சர்வதேச அரசியல் இருக்கிறது, மனிதாபிமானம் இருக்கிறது, புதுச்சேரி வாழ் மக்களிடையே இருக்கின்ற பிளவு இருக்கிறது. ஒரு சாரார் நாங்கள் பிரான்சினுடனே இருந்து விடுகிறோம் என்று அவர்களுக்கு தந்தி மேல் தந்தி அடித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை
தொடர்பு கொண்டு எங்களுக்காக நீங்கள் பிரெஞ்சு பாராளுமன்றத்திலே வாதாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு எதிர்மாறாக இந்தியாவின் அன்பு கொண்ட தேசபக்தர்கள் இந்தியாவுடன் நாம் இணைந்து விட வேண்டும் என்பதற்காக முழுமூச்சாக இறங்கி போராடினார்கள். ஆக இந்த பிளவும் ஒரு முக்கியமான காரணமானது தாமதத்திற்கு. அதனுடைய முழு பின்னணியும் இந்த நூலிலே நான் விவரித்திருக்கிறேன். அடுத்து என்னுடைய நண்பர் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு 20 முக்கியமான பிரெஞ்சு இந்தியர் விட்டு சென்ற அடையாளங்கள் என்னென்றால், ஒரு ஆதிக்கம் இங்கே இருக்கிறது, அந்த ஆதிக்கம் சென்று விடுகின்ற பொழுது அதனுடைய எச்சங்கள் இங்கே ஏதேனும் இருந்தாக வேண்டும். அதிலும் பிரெஞ்சியர்களை பற்றி ஆங்கிலேயர்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் பெருமையாகத்தான் பலரும் பேசுகின்றார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் அவருடைய எச்சங்களாக, நினைவு சின்னங்களாக இங்கே எதை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை அவர் மிக விரிவாக தொடங்கி ஒரு பகுதியை முன்னால் வெளியிட்டார். அடுத்தது இன்னும் ஒரு 20 சின்னங்களை தொட்டு அதனுடைய பின்னணிகளையும் விவரித்திருக்கிறார். அதிலே அவர் கொடுத்திருக்கின்ற படங்களை பார்த்தீர்களானால் நீங்கள் நிச்சயமாக வியப்படைந்து விட்டுவீர்கள். இதுவரையிலே யாரும் பார்த்திராத படங்களை எல்லாம் அவர் தேடி பிடித்து அதிலே சேர்த்து மிக அருமையான தொகுப்பாக 2வது தொகுப்பு இதுவரையில் நீங்கள் பார்க்காத செய்திகளை பற்றி அதிலே சேர்த்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சி இங்கே சேர்ந்து நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்புரை ஆற்றுவதற்காக உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். நிகழ்ச்சி விரைவில் முடிவடைய வேண்டும் என்பதற்காக விமர்சனங்கள், ஆய்வுகளை எல்லாம் தவிர்த்து விட்டோம். நான் ஒரு பேசுவேன், அடுத்த நூலை பற்றி அவர் பேசுவார், வாழ்த்துறை வழங்குவார்கள். அதுதான். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரியிலே இருந்து நீங்கள் யாரேனும் தொடர்பு கொள்ள வேண்டும், இலக்கியம் தொடர்பான, வரலாறு தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு என்றால், உங்களுக்கு அந்தந்த கட்சி பாடுபாடு இல்லாமல் பார்த்தீர்களானால் நாங்கள் பட்டியலில் சேர்த்திருக்கின்ற இந்த 3 பேர்கள் தான் உங்களுடைய நினைவுக்கு வரும். அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் இலக்கிய கூட்டங்களிலே தவறாது இருப்பவர் தான். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து மாண்புமிகு செல்வ கணபதி அவர்களும் உங்களுக்கு கல்வியாளர் என்ற முறையிலே தான் தெரிந்திருக்கும். ஆனால் அவர் புதுச்சேரியினுடைய வரலாறு என்பால் அவ்வளவு பற்றுக்கொண்டவர் என்பதை நான் இன்று உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய முதல் 2 நூல்கள் வந்தபோது, நண்பர் ராமதாசுடைய நூல் வந்தபோது, இவ்வளவு அருமையான நூல் அவசியம் மக்களுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் என்று அவர் முன்வந்தவர் திரு செல்வ கணபதி அவர்கள். அவருக்கு நான் இந்த விழாவுக்கு வருக என்று வரவேற்கின்றேன். 3வதாக சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆக அவரையும் பார்த்தீர்களானால் இந்த மண் மீது பாசம் கொண்டவர், மக்கள் மீது அக்கறை கொண்டவர், வரலாற்றின் மீது அவர் சொல்வார், நான் ஃபிக்ஷனை தவிர எந்த விழா வேண்டுமானாலும் நான் வர தயார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவிற்கு அவர் இந்த வரலாற்றின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். அவரையும் வந்து கொண்டிருக்கிறார். ஆக மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களையும், மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களையும் வருக என்று நான் வரவேற்கிறேன். அடுத்தது, இத்தகைய இலக்கிய விழாவுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு 40-50 பேர் மட்டும்தான். அனைவரையும் அழைப்பது கிடையாது. ஏனென்றால் இத்தகைய விழாக்களிலே யார் இந்த பொருளின் மீது, இந்த நூலின் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார்கள், எங்கள் மீது அக்கறை கொண்டு திருமணத்திற்கு வருவார்கள், விழாவிற்கு வருவார்கள். ஆனால் எங்கள் இருவருக்கும் பொதுவான இந்த நூலினுடைய பொருண்மையின் மீது அக்கறை கொண்டவர்கள் மட்டும் வந்தால் போதும் என்று கருதி இருக்கிறோம். அவை நிறைந்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. உங்களையும் மனமாற வரவேற்கின்றேன். இந்த விழா இப்போது இந்த வரவேற்பு முறை முடிந்து இனிதாக தொடங்குகிறது. உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று அமைகிறேன். நன்றி. பேராசிரியர் MP ராமன் ஐயா எழுதிய பிரெஞ்சு இந்தியா பிரான்சிலிருந்து விடுவிப்பும் இந்தியாவுடன் இணைப்பும் என்ற நூலையும், பேராசிரியர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எழுதிய புதுச்சேரியின் அடையாளங்கள் பற்றிய 2ஆம் தொகுதி நூலையும், வழக்கறிஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி கல்வி அமைச்சராக கல்வி நிலைகளில், அறிவு பொது நிலைகளில் பொதுப்பணியில் ஈடுபட்டு வரும் எங்களுடைய தகைமிகு லட்சுமி நாராயணன் ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கிறேன். நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர், நூலாசிரியர், நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் MP ராமானுஜம் அவர்களே, ராமன் என்கிற ராமானுஜம் அவர்களே, எங்களது அன்பிற்கும் மரியாதைக்குரிய மேனாள்
கல்வித்துறை இணை இயக்குனர் ராமதாஸ் அவர்களே, நம்முடைய அன்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் செல்வகணபதி அவர்களே, நமது அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுக்கிற அறிவுக்குரிய திருமுக அறிவன் அவர்களே, நம்முடைய இந்த விழாவிற்கு நன்றியுரையாற்ற இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் குமரன் அவர்களே, எனக்கு முன்னாலே வந்திருக்கின்ற பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, 2 நூல்களினுடைய வெளியீட்டு விழாவிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. எப்படியாவது வரலாற்றோடு இணைந்துவிட வேண்டும் என்கிற ஆசையினால் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வரலாற்றை படைத்தவர்கள் அல்ல, வரலாற்றோடு இணைந்து கொள்ளலாம் என்கிற ஆசையோடு பேராசிரியர் ராமானுஜம் அவர்களும் நம்முடைய ராமதாஸ் அவர்களும் இருக்கிற கொடுத்து கொண்டிருக்கிற பல்வேறு செய்திகளை அறிந்து பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஒரு அற்புதமான 2 நூல்களை ராமானுஜம் அவர்கள் ஏற்கனவே பல நூல்களை எழுதியிருந்தாலும் கூட இந்த 2 நூல்கள் இப்பொழுது இன்னும் நமது பெருமைக்கு இன்னும் ஒரு அடையாளமாக இன்றைக்கு இந்த 2 நூல்களும் வந்திருக்கிறது. எனக்கு பெருமையாக இருக்கிறது. பொதுவாக இராணுவ வீரர்கள் அல்லது நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்தனை பேர்களுக்கும் அவர்கள் பெற்ற வெற்றிக்கு, அவர்கள் செய்த தியாகத்திற்கு ஒரு அடையாளமாக பட்டங்கள், பதக்கங்கள் எல்லாம் கிடைத்திருக்கும். அப்படி ஒரு நாட்டிற்கே பதக்கங்கள் கிடைக்கிறதுன்னு சொன்னால், அது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கே இந்த பதக்கங்கள் கிடைக்கிறதுன்னு சொன்னால், அது நம்முடைய ராமானுஜம் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் எழுதியிருக்கிற பல்வேறு அந்த பக்கங்கள், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பதக்கம் என்பது போல நமக்கு தெளிவாக தெரிகிறது. ராமன் ஐயா அவர்கள் சொன்னது போல சிறிய மாநிலம்தான், ஆனால் அதற்குள்ளாக எவ்வளவு பெருமைகள் இருக்கிறது என்பதை பக்கம் பக்கமாக படித்துக் கொள்கிற பொழுது நமக்கு தலை நிமிர்ந்து இருக்க தோன்றுகிறது. யாருக்கும் சாய்த்தவர்கள் இல்லை. அது தமிழ் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, சரித்திரபூர்வமான வரலாற்று நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இந்த சிறிய இடத்தில் எவ்வளவு பெருமைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக ஏன் இவர்களெல்லாம் புதுச்சேரிக்கு அன்றிலிருந்து இன்று வரை எல்லோரும் படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள்? அது தற்கால அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது கடந்த கால அரசியலாக இருந்தாலும் சரி, ஏன் இப்படி கஜினி போல ஒவ்வொரு முறையும் படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த புத்தகங்களை படிக்கிற போது தான் நமக்கு தெரிகிறது. ஒரு பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒன்று அரிய பொருளை அடைவதற்கு ஆதி காலத்தில் இருந்து தான் போராட்டங்கள், போர்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. எது தன்னிடத்தில் இல்லையோ அந்த பொருளை அடைவதற்காகத்தான் பல போராட்டங்கள், சண்டைகள், போர்கள் எல்லாம் நடந்திருக்கிற வரலாறு பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு பெருமிகு பகுதியை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய சொந்தமாக்கிக் கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு போர்த்துகீசியர்களிலிருந்து, பிரெஞ்சுக்காரர்களிலிருந்து, ஆங்கிலேயர்களிடமிருந்து எல்லோருமே இன்றைக்கு இருக்கிறார்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கோம். அவ்வளோ அற்புதமான இடமாக, ஆன்மீக தலமாக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் சொல்வது போல ஆன்மீக தலமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை மாறி இருந்தாலும் கூட அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய துறைமுக நகரமாகவும், ஒரு வியாபார தலமாகவும், பண்பாடுகள் நிறைந்த பகுதியாகவும் இருந்திருக்கிற காரணத்தினால்தான் எல்லோருக்குமே இதன் மேல் ஒரு ஆசை வந்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய எவ்வளவு பெருமையாக கட்டிடங்கள் மட்டுமில்லாமல் வாழ்ந்த மனிதர்களும் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான பல அடையாளங்களை இன்றைக்கு நமக்கு முன்னால் இந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வைத்திருக்கிறார்கள், புரிய வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி, புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு யார் பேசுகிறார்? புத்தகத்தை பற்றி அறிமுகப்படுத்தி பேசுவதற்கு ராமதாஸ் பேசுவார்கள். இருந்தாலும் கூட இந்த புத்தகத்தில் படிக்கிற பொழுது எவ்வளவு நல்ல ஒரு பெரிய விஷயங்கள் தெரிகிறது என்பதை பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கி நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 பேராவது என்னை திட்டுவார்கள். எதற்கு என்று சொன்னால், ஒரு குடிநீர் கூட, நல்ல குடிநீர் கூட தர முடியாத ஒரு நிலவரமா என்று கலவரம் போல இன்றைக்கி எனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கிற எனக்கு பெரிய ஒரு ஆறுதல். என்று சொன்னால் 1700ஆம் ஆண்டிலேயே நகரத்திலே 1800 கிணறுகள் இருந்திருக்கிறதாக ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அந்த கிணற்றிலே இந்த தண்ணி அப்போ குடிப்பதற்கு தகுதி இல்லாத இருந்திருக்கிறது. அப்போது சாதம் வடிக்கிற போது, வீட்டில் இருக்கிற சாதம் பெண்கள் வடிக்கிற போது அந்த சாதம் எல்லாம் மஞ்சள் கலரை இருந்திருக்கிறது. அதற்காகத்தான் நம்முடைய முத்திரப்பாளையத்திலிருந்து நல்ல நீர் கிடைத்த காரணத்தினால் அந்த குறிப்புகளை எடுத்திருக்கிறார்கள். நான் நினைத்தேன்,
பரவாயில்ல, நமக்கு முன்னாலே பல பேர் பாட்டு வாங்கியிருக்கிறார்கள். நான் மட்டும் முதலே பாட்டு வாங்குவதற்காக வந்திருக்கவில்லை. எனக்கு முன்னாலே 200 ஆண்டுகளாகவே இந்த குடிநீர் பிரச்சனை இன்றைக்கு இந்த மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று, அதாவது நகைச்சுவையாக சொல்லவில்லை. ஆனால் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஏன் இந்த பகுதி இப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதையும் யோசித்து பார்க்கிறது. கஷ்டங்கள் வருகிற பொழுது தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் மீறி ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கான அந்த மக்களுடைய உழைப்பு இதில் தெரிகிறது. அந்த நாட்டை ஆண்டவருடைய அந்த நோக்கங்கள் இன்றைக்கு தெரிகிறது. இதுதான் இன்றைக்கு இந்த புத்தகத்தில் நமக்கெல்லாம் படிக்கிற பொழுது அடிக்கோட்டிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு புரிகிற விஷயங்கள். தடைகள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும். எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய பகுதியாக அன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மக்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த பகுதி மீது மக்கள், அதாவது மற்ற நாடுகளுக்கு ஒரு ஆசை வந்திருக்கிறது என்பதைத்தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டினுடைய இந்த பகுதியினுடைய புதுச்சேரி நகரத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிகள் எப்படி இருந்திருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். ஒரு நகர அமைப்பு எப்படி இருந்திருக்கிறது, யார் கட்டியிருக்கிறார்கள், ஆய்வு மண்டபத்தை பற்றிய குறிப்புகள், உண்மையான விஷயங்கள் என்ன, மரபு வழி செய்திகள் என்ன, எல்லாவற்றையும் ஒரு அற்புதமான புத்தகங்கள் மூலமாக கொடுத்திருக்கிற பொழுது இது கண்டிப்பாக நம்ம ராமன் சார் சொன்னது போல் ஒரு 300 பக்கம் 200 பக்கம் இருந்தால் அநேகமாக பக்கத்திற்கு 10 வரி படித்துவிட்டு தள்ளுகிற காலத்தில் வரி ஒவ்வொரு வரியும் படித்தால்தான் ஒரு முழுமையான நமக்கு ஒரு விவரம் தெரிகிறது என்பதை இந்த புத்தகம் நமக்கு மிக அற்புதமாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. 2 புத்தகங்கள் போட்டிருக்கிறார். இந்த நம்ம பிரெஞ்சு நாட்டினுடைய அந்த நம்ம புதுச்சேரியினுடைய இணைப்பு, மற்ற விஷயங்கள் பற்றி, பிரெஞ்சு காலம் பற்றி, புதுச்சேரியுடைய அடையாளங்கள் என்பதை பற்றியும் மிக அற்புதமாக இந்த புத்தகங்களை போட்டிருக்கிறார். இது எழுதுகிற ஒரு கோயின்சிடன்ஸ் நினைக்கிறேன். நாங்கள் இந்த முறை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆண்டு நம்முடைய அரசு வெளியிட்டிருக்கிற கேலண்டரில் பழமையும் புதுமையும், அதாவது அந்த பழைய நம்முடைய கட்டிடங்கள் இப்போது எப்படி நாம் பராமரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை 2 கம்பேரிட்டிவ் தான் போட்டிருக்கோம். பழைய ஆய்வு மண்டபம் எப்படி இருந்தது, இப்பொழுது இருக்கிற ஆய்வு மண்டபம் எப்படி பராமரித்து கொண்டிருக்கிறோம் தான் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு ஒரு 20 கேலண்டர் எடுத்து வந்திருக்கேன். அது நீங்கள் அதை நம்ம உங்களாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த காலையில் இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது அடையாளங்கள் என்று சொல்கிற பொழுது நமக்கு புதுச்சேரி அரசிற்கு, நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்களுக்கு புதுச்சேரியினுடைய தனித்துவம், அடையாளத்தை மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் அதை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் என்கிற அக்கறையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அது இந்த புத்தகம் வெளியிடுவதற்கும் அரசாங்கம் அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் 2ம் ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு பாரம்பரிய கட்டிடங்களை பராமரிப்பதிலே புதுச்சேரி அரசு இன்றைக்கு முன் மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நீங்கள் தெரிந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 175 ஆண்டுகள் பழமையான வஉசி பள்ளியும், கலவை கல்லூரியும், நம்முடைய மேரி கட்டிடமும், இன்றைக்கு மற்ற கட்டிடங்களும், நம்முடைய நீதிமன்ற கட்டிடங்களும், சட்டசபையும், இன்றைக்கு எவ்வளவு நம்முடைய மருத்துவ நிலையங்களும் எவ்வளவு அந்த பாரம்பரியமான கட்டிடங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நாங்கள் புதுச்சேரி அரசு இந்த அடையாளத்தை, நம்முடைய புதுச்சேரியினுடைய மிக பெருமைமிக அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை பாதுகாப்பதற்கு நம்முடைய நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு கன்சல்டன்சி போட்டிருப்பாங்க, பிபிஎல் ஒரு கன்சல்டன்சி போட்டிருப்பாங்க. இதை எப்படி அடையாளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பல கடற்கரை சாலையில் இருக்கிற பல விஷயங்களையும் இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீ பார்த்து லேக்கே இப்போ அதே மாதிரியே ரொம்ப அழகாக அப்படியே வச்சுருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு அது இயற்கையாக நம்ம வருது. கடற்கரையிலே நம்முடைய ஆசிரியர் ஒரு மிக உயரமான ஒரு கொடிக்கம்பத்தை பற்றி சொல்லியிருப்பார். அது 2 பேர் ஒரு பேண்ட், இப்போ நீங்கள் நம்முடைய எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் அந்த பில்டிங்குக்கு பின்னாடி ஒரு வட்ட வடிவமான ஒரு பேண்ட் செட் இருக்கும். அங்கே தான் பேண்ட் அடித்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காம்பவுண்ட் போட உள்ளார மறைஞ்சிருக்குது. அதையும் கூட நம்ம சரி பண்ணியிருக்கோம். அது அந்த காலத்தில் அங்கே பேண்ட், மிலிட்ரி பேண்ட் அங்கே செஞ்சுதான், அங்கே வாசிச்சுதான் சொல்கிறாங்க. அதனால் அதனுடைய அடையாளத்தையும் அங்கே வைத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு பெரிய கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய கொடி, பிரெஞ்சு கொடி ஏற்றிய ஒரு கொடி கம்பத்தை பற்றிய வரலாறுகள் இந்த புத்தகத்தில் இருக்கும். அதற்கு இணையாக இப்போ நம்முடைய சபாநாயகர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட 100 அடி கம்பத்தை இப்போ நேரிட்டிருக்கிற தேசிய கொடி ஏற்றுவதற்காக ஒரு கம்பம் இப்போ செய்திருக்கிறார்கள். எப்படியும் இயற்கையாகவே நம்முடைய பெருமைகள், அடையாளங்கள் இன்னும் பாதுகாப்பதற்காக ஒரு இயற்கையாக கொண்டிருக்கிறது. இது யாரும் ஒரு மிகப்பெரிய அதில் இருக்கிறது. ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, நம்முடைய புதுச்சேரியோட நகர அமைப்பு எவ்வளவு சிறப்பான அமைப்பு என்பதை உங்களுக்கு தெரியும். இந்த ஏற்கனவே முதலில் இருந்த லூயிஸ் கோட்டை இருந்த பகுதி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்பொழுது இருக்கிற பகுதி
இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 175 ஆண்டுகள் ஆன இந்த பகுதியிலே மறுசீரமைக்கப்பட்ட இந்த நகர பகுதி இன்னும் அதே மாதிரியாக வீதிகள், அதாவது நீதி அழகை விட வீதி அழகு புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய புதுச்சேரி மாநிலம், குறிப்பாக நம்முடைய கல்வேச்சுவராய செட்டி தெரு யுனெஸ்கோ பகுதியால் அந்த ஃபெசாடுன்னு சொல்லக்கூடிய அந்த சாலை முன்பக்கம் முன்புற தோற்றங்கள் அப்படியே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்வாரங்கள், முன்னாடி இருக்கிற தாழ்வாரங்கள் எல்லாம் இன்றைக்கும் அது சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறதுக்காக நம்முடைய ஒரு பெரிய விருதை நாம் வாங்கியிருக்கிறோம். ஒரு விருது வாங்கியிருக்கிறோம். அது வந்து அதற்காக யுனெஸ்கோ நமக்கு சைனாவில் ஒரு பெரிய சாலை ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வீதிகள் எவ்வளவு அழகாக ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. வீதிகளுக்கு வைத்த பெயர்கள் என்ன, அதுதான் நம்ம எழுத்தாளர் பிரபஞ்சன் கூட ஒவ்வொரு வீதிக்கும் இருக்கிற ஒரு கதையை பற்றி மிக அழகாக சொன்னார். நம்ம ஆல்ரெடி ரேடியோவில் நம்ம சுற்றுலாத்துறை மூலமாக அதற்கு நாங்கள் நிதி உதவி கொடுத்து ஒவ்வொரு வீதிக்கும் இருக்கிற வீதியினுடைய பெயர் காரணங்களை பற்றி அந்த வானொலியிலே அப்பொழுது கொடுத்திருந்தோம். அதை புத்தகமாக போட்டிருக்கிறார். நம்முடைய அதை போன்ற பல விஷயங்கள் இந்த புத்தகத்திலே இருந்திருக்கிறது. வரலாறு, அதாவது நீங்கள் யோசித்து பார்க்கலாம், மற்ற இந்திய நாட்டினுடைய மற்ற பகுதிகளில் ஒரு பகுதிக்கு வரலாறு இருக்கலாம். ஒரு சிறிய பகுதிக்கு வரலாம். மற்ற பகுதிகளில் பின்னால் வளர்ந்த உருவாக்கப்பட்ட நகரங்களாக இருக்கலாம். ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், புதுச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு வீதிக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்கிறது, நகரத்திற்கே பகுதி இருக்கிறது. நீங்கள் ஒரு கட்டிடத்திற்கு பாரம்பரிய கட்டிட பெயர் வைக்கலாம். 200 வருடங்களாக இருக்கிறது, என்னுடைய தாத்தா இந்த கட்டிடத்தை கட்டினார், அதற்கு முன்பாக இருந்தார், இது அரண்மனை இருந்திருக்கிறது என்பது ஒரு குறிப்பிட்ட கட்டிடங்களுக்கு வேண்டுமானால் அந்த பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நமது புதுச்சேரியை பொறுத்தவரை 300 ஆண்டுகால நகரமே 300 ஆண்டு கால பழமை மாறாமல் இன்றைக்கு நகரத்திற்கே பாரம்பரிய நகரம் என்று பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நமக்கு அந்த தகுதி இருப்பதாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு யுனெஸ்கோவில் கடந்த பல வருடங்களாக புதுச்சேரி நகரத்தை பாரம்பரிய நகரமாக, ஹெரிட்டேஜ் சிட்டி என்று சொல்ல வேண்டும் என்பதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியினுடைய அடையாளத்தை உலகெங்கும் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு, சரித்திர ஆர்வலர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி நகரத்தையே கொண்டு வரலாம் என்று இருக்கிறோம். பல நகரங்கள் இருக்கிறது, புதையுண்ட நகரங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்முடைய பாரதி பூங்கா பகுதியிலே புதையுண்ட ஒரு நகரத்தினுடைய அந்த கட்டிடத்தினுடைய அந்த காலத்து அந்த லூயி கோட்டையினுடைய ஒரு பகுதியை நாம் பார்த்துருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இன்றைக்கு. நேற்று கூட என்னுடைய ICCC, அதாவது நம்மளுடைய கமாண்ட் சென்டரில் போய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ரயில்டெல் நிறுவனம் ஒரு இடத்திலே ஒரு இடத்தை அகழ்வாராய்ந்து பார்க்கிற பொழுது, கட்டிடம் கட்டுவதற்காக பார்க்கிற பொழுது அந்த இடத்திலே ஒரு புதிய தோற்றத்திலே ஒரு கட்டிடங்கள் இருப்பதற்கான ஒரு நம்முடைய ஒரு ஃபோட்டோவை காட்டுகிறார்கள். ஆகவே பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு நாகரிகம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பழைய ஃபோட்டோவெல்லாம் பார்க்குற பொழுது பாதி பேர்களுக்கு மேலுடை இருக்காது, தள்ளி கொண்டு போயிருப்பார்கள். அப்படியெல்லாம் ஒரு நடை உடை பாவனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு பாரம்பரியமான நாகரிகமான உலகத்தினுடைய சாயல், நாகரிகமான உலகத்தினுடைய கட்டிடக்கலையிலே சிறந்து இருந்தக்கூடிய அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் கிடைத்திருக்கிறது என்பதை இப்படிப்பட்ட புத்தகங்கள் மூலமாக படிக்கிற பொழுது நாம் மற்றவர்கள் நாகரிகம் அடைவதற்கு முன்பாகவே ஒரு நாகரிகமான சமுதாயம் இங்கே வாழ்ந்திருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளத்தை இந்த புத்தகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. மொஹஞ்சதாரோ ஹரப்பா பற்றி பேசுகிற பொழுது இன்றைக்கு இருக்கிற நாகரிகமான மனிதர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள், இந்திய வரலாற்றிலே இந்திய சமூகம் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறது சொல்கிற பொழுது அதற்கு இணையாக மற்ற இடங்களில் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக காலடி மற்றும் கீழடி போன்ற நகரங்களை பற்றி நான் பேச இருக்கிற காலத்திற்கு முன்பாகவே அரிக்கிமேடு பகுதியும் இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கிற பல்வேறு பகுதிகளும் எப்பொழுது பெருமையாக இருக்கிறது பார்க்கிற பொழுது இந்த அடையாளங்களை நாம் காப்பது மட்டுமல்லாமல், பாதுகாப்பது மட்டுமல்லாமல், போற்றி வளர்ப்பது மட்டுமல்லாமல் அதை சிறப்பான முறையிலே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக வளர்கின்ற சமுதாயத்திற்கு, வருகின்ற சமுதாயத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்கான அடிப்படை நோக்கமாக ராமானுஜம் அவர்கள் இந்த புத்தகத்தை மிக சிறப்பாக எழுதியிருக்காருன்னு சொல்ல வேண்டும். ஆச்சரியமான விஷயம் தாங்க. இவர் சார் ஆக்சுவலாக பாட்னி ப்ரொஃபஸர்.
பாட்டனி, அவரும் பாட்டனி எழுதுறாரு, நானும் பாட்டனி. இப்படின்னு வந்து தாவரவியல் படித்துவிட்டு இன்றைக்கு மனிதவியலை நாகரிகத்தினுடைய இயலை இவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு ஒரு பெரிய சரித்திர ஆராய்ச்சியாளராக நம் முன்னால் 2 பேராசிரியர்கள் முனைவர்கள் நமக்கு முன்னால் இருப்பது நமக்கு பெருமை. அதாவது நீங்கள் புத்தகத்தினுடைய புதுச்சேரியுடைய அடையாளத்தை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். எங்களை பொறுத்தவரை புதுச்சேரியுடைய பெருமைகளுக்கு அதை மீட்டெடுத்து கொண்டு வந்ததனுடைய அடையாளமாக நீங்கள் இருவரும் எங்கள் முன்னால் திகழ்கிறீர்கள். உங்களுடைய அடையாளத்தை நாங்கள் எங்களுடைய அடையாளமாக பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த சிறப்பான எத்தனை நாட்கள் இதற்கான உழைப்பு போயிருக்கும் என்று நம்ம யோசித்து பார்க்கிறோம். ஒரு பக்கத்தை எழுதுவது கவிதை வேண்டுமானாலும் அது கற்பனைக்கு ஒரு எல்லையே இருக்காது. கற்பனைக்கு இன்றைக்கு இப்போ இந்த புத்தகத்தை எழுத வேண்டிய கட்டாயம் என்று பார்த்தால், தமிழர் சமுதாயம், தமிழர்கள் நாகரிகம், மொழி அறிவு, இலக்கண அறிவு, நம்முடைய சங்ககால பாடல்கள் எல்லாம் பல விஷயங்கள் சொல்கிற பொழுது இது வெறும் பாடல்கள் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டு அது ஒரு சரித்திரம் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் இருக்கிறது. ஒரு வள்ளலை பற்றி நம்முடைய நூல்கள் சொல்லியிருந்தாலும் கூட இதெல்லாம் இருந்திருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது நம்முடைய வரலாறு இல்லை, புனைவாக இருக்கலாம் என்று கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிலாம் போகிற ஒரு காலத்தில் இருக்காது, இதெல்லாம் புனைவாக இருக்க முடியும். யாராவது சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டினுடைய வரலாறே இன்றைக்கு செவி வழியாகவே தான் இன்றைக்கு பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேதமாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் தமிழிலே 4000 பிரபந்தமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்மாழ்வார் போன்றவர்கள் அவர்கள் சொல்லி வைத்து அவர்கள் சிஷ்யர்கள் எழுதி வைத்ததாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே செவி வழியாக யாரோ ஒருவர் மனப்பாடம் வைத்து அதில் சொன்ன விஷயங்கள் இன்றைக்கு எழுதப்பட்ட போதுதான் அது ஒரு நூலாக இருந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய பேராசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆதாரபூர்வமாக கல்வெட்டியில் இருக்கிற விஷயங்கள், பல்வேறு நூல் குறிப்பில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் சேர்த்து படிக்கிற பொழுது இத்தனை நூல்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறதா என்று கூட ஒரு காலத்தில் தெரியாமல் போய்விடும். இப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்தனவா, ஆராய்ச்சி கட்டுரைகள் இருந்தனவா என்றெல்லாம் கூட நமக்கு தெரியாமல் போய் இருக்கிற வாய்ப்பில் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அடிக்குறிப்புகளோடு இன்றைக்கு அந்த வரலாற்று நிகழ்வுகளை மிக நல்ல முறையில் இன்றைக்கு பதித்து நமக்கு நம் முன்னாடி 2 புத்தகங்களாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சரித்திரங்கள் நிச்சயமாக அழியாது. என்றாலும் புதைக்கப்பட்டாலும் கூட, பல சரித்திரங்கள் புதைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது மற்றவர்களால் எடுத்து ஆராய்ந்து மக்களுக்காக கொடுக்கப்படுகிற சூழ்நிலைத்தான் இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புதுச்சேரியினுடைய சரித்திர நிகழ்வுகளை, அடையாளங்களை மிக அற்புதமாக எழுதி கொடுத்திருக்கிற நம்முடைய பேராசிரியர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் ராமன் அவர்களுக்கும் நம்ம ராமதாஸ் அவர்களுக்கும் உங்கள் சார்பிலே அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்களுடைய முயற்சிகள் மிக அதிகளே மக்களை இன்னும் அதிகமான அளவில் ஈர்க்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். இந்திய இறையியலில் அறிவு பெருஞ்சான்றோராக விளங்கும் விவேகானந்தரினுடைய பெயரில் கல்விச்சாலையை அறச்சாலையாக நடத்தி வரும் தகைமிகு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். இந்த இனிமையான காலை பொழுதிலே இந்த அருமையான நூல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த சிறந்த நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய லட்சுமி நாராயணன் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்புக்குரிய செந்தில்குமார் அவர்களே, என்னுடைய ஆசிரியரும் இந்த நூலுடைய வெளியிட்டார் நம்முடைய ஆசிரியர் என்ன ராமன்னு போட்டு என்னை நூலை வெளியிட்டிருக்காங்க. எனக்கு இந்த நூல் வெளியிட்டு காலைல பண்ணாங்க பேசிட்டு வந்தேன். என்ன சார் இது பேர் வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு, ராமானுஜன் இல்லாமல் அப்படின்ட்டு. இல்லை, அவங்களுடைய துணை பேர் ராமன்ற பேரில் தான் நூலில் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னுடைய ஆசிரியர் ராமானுஜம் அவர்களே, கல்வித்துறையில் மிக சிறப்பாக பணியாற்றி எனக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த துணை இயக்குனர் ராமதாஸ் ஐயா அவர்களே,
மதிப்புக்குரிய குமரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நம்முடைய ராமானுஜன் சார்கிட்ட பேசக்குள்ள இவங்க 2 பேருமே இணை புரியாமல் இரட்டை புறாக்களாக இருந்து கொண்டு நம்ம ராமதாஸ் ஐயா அவர்களும் நம்முடைய ராமானுஜம் ஐயா அவர்களும் இரட்டை புறாக்கள் என்று கூட சொல்லலாம். இந்த 2 புறாக்களும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய பழமையை, தொன்மையை, இந்த புதுவை மாநகரத்தினுடைய வளர்ச்சியை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள் நூல்கள் வாயிலாக. ஆனால் இந்த நூல்கள் நமக்கு என்ன எடுத்து சொல்கின்றன என்றால், புதுச்சேரி மாநிலம் அந்த பிரெஞ்சு காலத்தில் நமக்கு எப்படி இருந்தது என்பதை அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள். சிறந்த வீதிகள், எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர்கள் மிக அழகாக எடுத்து கூறினார்கள். எனக்கும் அது சின்ன ஒரு அனுபவம் உண்டு. என்னென்ன, என்னுடைய அப்பா ஒரு பிரெஞ்சு ஆசிரியர். பிரெஞ்சு நம்ம நாட்டு ஆதிக்கத்தில் இருந்தப்ப, புதுச்சேரி பிரெஞ்சினுடைய ஆதிக்கத்தில் இருந்தப்ப என்னுடைய ஆசிரியர் பிரெஞ்சு வாதியாராக இருந்தாங்க. அப்போ இந்த சொசைட்டி ப்ரோக்ரஸ் அப்படின்ற ஒரு பள்ளி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளியில் பிரெஞ்சு ஆசிரியர். அப்போ எங்கள் வீட்டில் நம்முடைய கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், பண்பாடுகள், அந்த இறைவனை வழிபடுதல் எல்லா வழக்கங்களும் இருந்து கொண்டிருந்தன. அப்போ என்னென்ன, பிரெஞ்சு ஆதிக்கத்தில் நாம் இருந்தாலும் நம்மளுடைய இந்துக்களுடைய எண்ணங்களை எந்த விதத்திலும், வழக்கங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காமல் அவர்கள் ஆண்டு வந்தார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து வெளிப்பட்ட பிறகு இங்கிருந்த நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கூட அவர்கள் அளித்தார்கள். யாரெல்லாம் பிரெஞ்சு குடியுரிமைக்கு மாறணுமோ அப்படிலாம் மாறி வந்துடலாம், அவங்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்போ எங்கள் அப்பா அந்த பிரெஞ்சு குடியுரிமையை வேணான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிறைய பேர் அது மாதிரி இருந்தாங்க. அதில் எங்கள் ஃபாதரும் பிரெஞ்சு குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு ஆசிரியராக மறுபடியும் அரசு பள்ளியில் சேர்ந்து பணியாற்றினார்கள். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், பிரெஞ்சு காலத்தில் நம்முடைய நகர அமைப்புகள் எல்லாம் எப்படி இருந்ததோ அதே போல நம்முடைய கலாச்சாரத்தையும் அவர்கள் மதித்தார்கள். அவர்கள் நம்ம மீது எந்தவித கட்டுப்பாட்டினையும் விதிவிக்கவில்லை. என்னுடைய அப்பா அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த கூத்து பாடல்கள்லாம் இருக்கும். இப்போலாம் கூத்துன்னா நமக்கு நிறைய பேருக்கு அது என்னென்னு தெரியாது, நம்ம போய் பார்க்கறது கூட இல்லை. ஏதோ கிராமத்தில் இருக்கவங்க தான் நடக்கிறாங்க, பார்க்குறாங்க அப்படின்னு. அந்த காலத்தில் எங்களுக்கு ஆசிரியராக இருந்தபோது கூத்து பாடல்கள் எழுதுவது, அதை நடத்துவது, நாடகமாக நடத்துவது என்பதெல்லாம் என்னுடைய தந்தையாருக்கும் அதில் ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் பிரெஞ்சு ஆசிரியராக இருந்தாலும் தமிழில் அப்போலாம் இந்த காமன் நடுதல், இந்த ரதி மன்மதன் பாட்டுக்கள், இதெல்லாம் பிரெஞ்சு காலத்தில் மிக அதிகமாக இருந்தது. அப்போ எதிர்கட்சி, எரிந்த கட்சி, எரியாத கட்சி அப்படின்னு ஒரு ட்ரப்பு வச்சுட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் எனக்கு தெரியல, வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பிரெஞ்சுக்காரன் நம்மளை டிஸ்டர்பே பண்ணவே இல்லை. நீங்கள் அது செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, தமிழ் மொழி வளரக்கூடாது, அது இந்துத்துவம் வளரக்கூடாது என்ற ஒரு எந்தவித தடையும் நமக்கு கொடுக்காமல் அவர்கள் நம்மை வளர்வதற்கும் வாய்ப்பு அளித்தார்கள். அதனால தான் நம்முடைய புதுவை மாநகரம் மிக அழகாக வளர்ந்து கொண்டிருந்தது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் என்னுடைய கருத்து சரியா தவறா என்பது இந்த இரட்டை புறாக்கள் தான் சொல்ல வேண்டும், எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ அழகாக அந்த காலத்தில் நமக்கென்று ஒரு மரியாதை, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டது. நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கும் தமிழ் மொழிக்கு பாடுபடுவதற்கும் நமக்கு உரிமையிலும் அளிக்கப்பட்டது என்பதனைத்தான் நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். அடுத்தாக சொல்ல போனால், புதுவையில் நிறைய நூலாசிரியர்கள், அறிஞர்கள் ஒவ்வொரு வாரமும் அதிகமான நூல்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால், இந்த ஒரு வாரத்தில், இந்த பொங்கல் சீசன்ல நான் இது போல 3வது புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்கின்றேன். நம்மளுடைய சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன் ஒரு நூலை எழுதினார், அதனுடைய வெளியீட்டு விழாவுக்கு சென்றிருந்தேன்.
அப்புறம் அருமதி இளம்பருதி அவர்கள் சில நூல்களை வெளியிட்டார். இந்த 7 நாளில் பார்க்க போனீங்கன்னா நான் ஒரு 3 நூல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டேன். அப்படின்னா என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம், மகிழ்ச்சி. என்னென்னா தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டாற்றுவதை, தம்முடைய நூல்களை அதிகமாக எழுதுவதை பழக்கமாக கொண்டு நம்முடைய சரித்திரத்தை, நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக படம் பிடித்து காட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நூலாசிரியர்கள்னா ஒரு சின்ன விருப்பம். ஏன்னா நம்முடைய அமைச்சர் அவர்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நமது அரசாங்கம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் அதிகமான நூல்களை வெளியிட்டாலும் அவர்களுக்கு ஒரு சின்ன குறைபாடு என்னன்னா, அவர்கள் எழுதுகின்ற அந்த நூல்களை பள்ளி மாணவர்கள் சென்று அடைய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து தர வேண்டும். இந்த நூல்களை இந்த கல்வி சாலையில் உள்ள நூலகங்களில் வைப்பதற்கு அதுக்கான ஏற்பாட்டினை செய்து தர வேண்டியது நம்முடைய புதுச்சேரி அரசனுடைய கடமை என்று அவர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் அந்த ஒரு கருத்தினை அமைச்சர் அவர்களிடம் சொல்லிக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்கு ஏதாவது திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் என்ன கருத்துக்களை எதிர்கால மாணவர்கள், இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த கருத்துக்கள் மாணவர்கள், இளைஞர்களை சென்று அடைய வேண்டும் என்றால் இந்த சிறந்த நூல்கள் கல்வி சாலைகளில் உள்ள நூலகங்களில் இருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நமது அரசாங்கம் நிச்சயமாக செய்து தர வேண்டும். நாம் நினைத்தால் நிச்சயமாக செய்யலாம் என்று நான் கருதுகின்றேன். இதுதான் நாம் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு கடமையாக இருக்கும் என்று கூட நான் கருதுகின்றேன். நிச்சயமாக அமைச்சர் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன், கிட்ட நிச்சயமாக உங்களுக்கு அதை நாங்கள் செய்து தருகின்றோம். என நிறைய அறிஞர்கள், நூல் வெளியிட்டவர்கள்லாம் இருக்காங்க. அவர்கள் சார்பாகத்தான் இந்த ஒரு கோரிக்கையை நானே முன்வைக்கின்றேன். அதை செயல்படுத்துவதற்கு அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக செய்து தருவார்கள். இந்த புதுச்சேரி மாநிலம் எப்பொழுதும் வந்தவரை வாழ வைக்கின்ற ஒரு புதுச்சேரி என்ற ஒரு பெயர் இல்லாமல் இருப்பவர்களை, அவர்களுடைய எண்ணங்களை, அறிஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுக்கும் இருக்கின்றது என்பதை தெளிவாக உங்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கூட இருக்கின்றார், அவர்களுடைய நூலும் மிக சிறந்த நூல். ஏன்னா நாங்களாம் படிக்கிற காலத்திலே பழமையை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு விருப்பம் எங்களுக்கு இருந்தது. குறிப்பாக சொன்னால் அந்த பிரெஞ்சு வாத்தியார் ஆனந்த வடிவேலு, ரிட்டையர்டு ஆனந்த வடிவேலு வந்திருக்காரு. அவரும் நாங்களே அவர் முன்னாள் துணை ஆய்வாளர் நம்மளுடைய கிருஷ்ணராஜி எல்லாம் நாங்களாம் ஒன்றா படித்தோம். அப்போ எப்போ அந்த தொன்மை மீது எங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது என்பதற்கு ஆனந்த வடிவேலை பற்றி சொல்லலாம். என்னென்னா அப்போ ஒரு மாறுவேட போட்டி காலேஜ் லெவலில் நடந்தது. அந்த காலேஜ் லெவலில் மாறுவேட போட்டியில் ஒரு மீன்காரியாக வேடம் போட்டுட்டு மீன் வைக்கிற மாதிரி நடித்து அதை பரிசு வாங்கினார். நான் ஏன் என்று சொல்லுன்னா, அந்த பழமையின் மீது நமக்கு இருக்கின்ற ஈடுபாடு, இருக்கின்ற ஈடுபாடு இது எப்படியும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த புதுவை மாநிலம் எப்படி இருந்தது, எப்படி இந்த கலாச்சாரம் தொன்மையான கலாச்சாரம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அறிஞர்களாக நீங்கள் அனைவரும் நிச்சயமாக உதவ வேண்டும், பாடுபட வேண்டும். அதற்கு உதாரணமாக இருப்பவர்கள் இந்த நூலாசிரியர்கள், நம்முடைய நகர அமைப்பு, நம்முடைய தொன்மை. எங்கள் வீடு கூட இதே மாதிரி தாழ்வாரம் போட்டு திண்ணையோட தான் வீடு இருக்கும். அந்த திண்ணையில் நிறைய பேர் உட்காந்து எங்கள் அப்பா கூட பேசிட்டு இருப்பாங்க. நாங்களாம் கீழே திண்ணையில் படிக்கிட்டு உட்காந்து இதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, எப்படி இந்த புதுவை மாநிலம் இருக்கு, என்ன இருக்கு, அரசியல். அப்பெல்லாம் அரசியல்லாம் அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் நம்முடைய தொன்மையை, பழமையை எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்வது, எந்த கருத்துக்களை எப்படி அவர்கள் முன்வைப்பது என்பதை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள். அதற்கும் அந்த திண்ணை பயன்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் அந்த திண்ணை வேறு விதத்துக்கு பயன்படுகின்றது என்ற ஒரு காரணத்தினால் அந்த திண்ணையெல்லாம் இடிச்சிட்டோம். ஏன்னா பழமையெல்லாம் மாறி புதுமை உண்டா வந்தோடனே அந்த புது சரக்குகள்லாம் உள்ள எடுத்துக்கிட்டு அந்த திண்ணையை பயன்படுத்துகின்ற ஒரு காலம் வந்த பிறகு வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து அந்த திண்ணையெல்லாம் இடிச்சிட்டோம்.
அதனால நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம வந்து பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இன்றும் நமது கலாச்சாரம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது, வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு காரணம் இது போன்ற ஆசிரியர்கள், நூலாசிரியர்கள், அறிஞர்கள். நீங்கள் மீண்டும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் பாடுபட வேண்டும், சிறந்த நூலை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய இந்த சிறப்பான நாளிலே 2 புத்தகங்கள் புதுச்சேரியின் வரலாற்றை நம் கண் முன்னே நிறுத்தும் விதமாக வரலாற்று போராட்டங்களையும் வரலாற்று சிக்கல்களையும் அதேபோல தற்போது நம்முடைய விளங்கி கொண்டிருக்கும் வரலாற்று நினைவுகளையும் நம் கண்முன்னே வைக்கும் விதமாக இந்த 2 புத்தகங்களும் எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தக நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நூல்களை வெளியிட வந்திருக்கும் நம்முடைய மதிப்புமிகு மாண்புமிகு புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களே, புத்தகம் வெளியிடணும்னா புதுச்சேரியில் அவரை விட்டால் வேற அமைச்சர் இல்லை அப்படிங்கிறது தான், அந்த அளவுக்கு தான் புத்தகத்தை பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களில் நம்முடைய அரசு பணிகளை, புதுச்சேரியோடைய அரசுடைய கோரிக்கைகளை மத்திய அரசியலாவது இருக்கட்டும் மற்ற விஷயங்களில் எடுத்து வைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் முதல் நபராக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள். அதே போல இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் நம்முடைய புத்தகத்தை வெளியிட்டு வாழ்த்துரை வந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி அவர்களே, அவர் அவங்க அப்பா பிரெஞ்சு ஆசிரியர்னு சொல்லும் போதே கதை முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு உங்களுடைய உணர்வு என்ன இருக்குதுன்னு, அதற்கு மேலே அவர் சில விஷயங்களை பேச முடியாதுன்றதுக்காக பக்குவமாக நான் சொல்றது கரெக்டானு புறா எங்கள்கிட்ட கேட்டார். அதனால் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதே போல் இந்த புத்தகத்தை விழாவிற்கு நன்றி உரையாற்ற இருக்கும் வழக்கறிஞர் திருமிகு குமரன் அவர்களே, இங்கே நெறியாளராக இருக்கும் திருமிகு அறிவன் அருளி அவர்களே, இந்த புத்தக விழாவிற்கு கதாநாயகர்களாக இருக்கும் புத்தக எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் திரு முனைவர் ராமசாமி அவர்களே, முனைவர் MP ராமன் என்கின்ற ராமானுஜம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதே போல் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்காக இங்கே வருகை தந்திருக்கும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த 2 புத்தகங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியமான புத்தகங்கள். அது எதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய அந்த மாநில அந்தஸ்து, மாநில உரிமைகள் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு கடந்த காலங்களையோட இன்றைக்கு மேலோங்கி போய் இருக்குதுன்றது தான் நம்ம உணர முடிகிறது. 2 விஷயம், அதாவது எப்படி பிரெஞ்சு அரசாங்கம், இதில் புத்தகங்களில் நிறைய வரலாறுகள் இருக்குது, ஒவ்வொன்றும் படிக்கணும். இன்னும் நிறைய ஓரளவுக்கு மேலாக தான் படிச்சிருக்கேன். அதில் படிக்கும்பொழுதே நமக்கு இந்த புத்தகத்தோட உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரெஞ்சு இந்தியா, பிரான்ஸ்லேருந்து விடுவிப்போம் இந்தியாவை இணைப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 54லேருந்து 62 டிஃபேக்டோ டு டிஜூர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு பொதுவாக அதுக்கு ஏன் 8 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு அப்படின்றதை கோடிட்டு வெளித்தப்படுத்தி தரவுகளோடு எல்லா விஷயத்தோடும் ஒரு அருமையான புத்தகமாக இது வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் நடந்தது, அந்த 8 வருட கால அவகாசம் எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது, அப்போ இருந்த மனநிலைகள் என்ன, உணர்வுகள் என்ன, அப்போ இருந்த அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகள் என்ன, பொதுமக்களின் நிலைப்பாடுகள் என்ன, பிரெஞ்சு நாட்டின் நிலைப்பாடு என்ன, ஏன் இதற்காக இத்தனை காலம் எடுக்கப்பட்டது, நம்ம மத்திய அரசின் பணிகள் இந்த அதாவது ஒரு ஒன்றியத்தில் ஒரு பகுதியை இணைத்து கொள்ள வேண்டும் என்று எந்த நாடும் நினைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. யாருக்காக இருந்தாலும் ஒரு கூட நம்ம வீட்லேயே நம்ம பக்கத்திலே ஒரு 150 சதவீதம் தான் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இணைச்சிக்கலாம்னு நம்ம நினைப்போம். இயல்பு. அப்போ இது மனித இயல்பு. அப்போ ஒரு ஒன்றிய நாடு அதுவும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர் பேசும்போது சொன்னார், இங்கே தொடர்ந்து படையெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து அன்றைக்கு வந்திருந்தாங்க, இன்றைக்கு வந்திருந்தாங்க அப்படின்றாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் அவர் என்ன, அப்போ இன்றைக்கி வந்திருக்கிறவங்க கிட்ட ஒரே ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, அவங்க தெரிந்தோ தெரியாமலோ பிரெஞ்சு நாட்டு அரசு கொடியளவிலே அவங்க கட்சி கொடியும் வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நினைவூட்டலை கொடுக்கக்கூடிய நீலம், வெள்ளை, சிவப்பு என்ற அளவிலே அவர்கள் ஒன்றே ஒன்று
நமக்கு வந்து ஒரு மனமுகிழ்ந்த விஷயத்தை அவர்கள் உருவாக்கினாருன்னா அந்த கட்சியோட கலர் வந்து பிரெஞ்சு கொடியை இப்படி திருப்பி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக அப்போ ஏன் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய சிறப்புகள் தான் அந்த ஒருவரை வர வைத்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று அவர் சொல்கிறது போல் ஏன் இவ்வளோ பேர் இதுக்கு வராங்கன்னா, எப்பயுமே நம்ம வந்து ஒரு சிறியது வந்து எளிதாக கவர்ந்து விடலாம், சிறிய பகுதியை எளிதாக கவர்ந்து விடலான்ற ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார இருக்கிற சிறப்புகள்லாம் அது வேற விஷயம். இப்போ 5 விளையாதது 50 விளையாதுன்னுவாங்க. அப்போ என்ன 5 வளைச்சிடலான்றது தான். அப்போ 5 வளைச்சிடலான்ற போது இந்த சிறியதை தனதாக முழுதாக ஆக்கி கொள்ள முடியும் என்ற எண்ணம் தொடர்ந்து இங்கே வெளியிலிருந்து வருபவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணத்தின் அதுவும் ஒரு வெளிப்பாடு. அதற்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாடு இணைச்சிக்கிச்சுன்றோம், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் இப்போ நம்ம புதுச்சேரியின் அடையாளங்கள்ன்ற புத்தகத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் அவர் வந்து குறிப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய நீர் பற்றிய ஆய்வு மண்டபம், அந்த தண்ணி சூழ்நிலையை பற்றி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நீருடைய முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் அப்போ நடந்த தொழில்களான குயவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் நெசவு அதிலிருந்து வரக்கூடிய பணிகளையும் முன்னிலைப்படுத்தியிருக்கிறாரு. விவசாயம் அப்போ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, அப்புறம் துறைமுகத்தை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். துறைமுகத்தோட அமைப்பு, துறைமுகம். அப்போ இந்த பகுதி வந்து ஒரு வணிகம் செய்யக்கூடிய பகுதி, பொருளை உருவாக்கி வணிகம். அதில் வந்து குறிப்பாக நீரை ஆதாரமாக கொண்டு பொருளை உருவாக்கி, நீரை ஆதாரமாக கொண்டு பொருளை உருவாக்குறதுனா என்ன பண்ணுறோம், விவசாயம் மூலியமாக பருத்தியை பெருக்குவது, பருத்தியிலிருந்து துணியை எடுப்பது, அதுக்கப்புறம் வரக்கூடியது. அதே போல் நீங்கள் குயவர்களாக இருந்தாலும் அதுலேயும் நீர் ஆதாரம், மண் வளம், இப்படி என்று ஆகக்கூடிய பொருட்களாக இங்கே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு துறைமுகமும் இருக்கிறது. இது வந்து இன்றளவிலும் மாறலை. இன்றைக்கும் புதுச்சேரியோட சிறப்பு நமக்கு எல்லாருக்கும், நமக்கு எந்த அளவுக்கு உற்பத்தியில் தெரிஞ்சதோ இல்லை பாண்டிச்சேரி மினரல் வாட்டர்னா சிறப்புன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு இந்த பகுதியோட சிறப்பு தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக நீரும் மண்வளமும் துறைமுகமும் இந்த அமைப்பும் இருக்கிறது மிக சிறந்தது. அதில் அதோட துணை சிறப்பாக கால ஓட்டத்தில் அது எப்போ மாறிச்சுன்னு தெரியல. இப்போ நீங்கள் பிரெஞ்சு இந்தியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்ததுக்கப்புறம் இது சிறிய அளவிலான மாறிச்சா? இதற்கு முன்னாடி இருந்த இந்திய மன்னர்களோ சோழர்களோ பல்லவர் காலத்தில் இது இவ்வளவு சிறிதாக தான் இருந்ததா? அமைச்சர்கிட்ட எப்பயும் பேசிகிட்டு இருப்போம், பாண்டிச்சேரி மேப்பு பார்த்தீங்கன்னா கை மாதிரி இருக்கும், நடுவில் தமிழ்நாடு பகுதியாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே ரவுண்டு போட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அவருமே அதை சொல்லிட்டு இருப்பார். அதாவது எப்படின்னா, பாண்டிச்சேரிக்கு நடுவில் தமிழ்நாடு பகுதி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஏன் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரவுண்டு அப்படியே அடித்து நம்மக்கிட்ட ஒரு அப்படியே அழகாக கொடுத்துட்டா ஒரு நம்மளும் இன்னும் கொஞ்சம் நிலப்பரப்பு கூட இருக்குமா? எல்லாருக்கும் ஆசை தான் நிலப்பரப்பு மேலே, நமக்கும் ஆசை தான் நிலப்பரப்பு மேலே அப்படின்ற மாதிரி அளவில் அந்த அளவுக்கு புதுச்சேரி அரசாங்கம் இருக்கக்கூடாதுன்னு அப்போ சிறிய பகுதியாக இருக்குது, அதை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த புத்தகத்திலேருந்து அதுலேருந்து வெளியெடுத்துக்கூடிய அந்த சிறப்புகளை அவர் வந்து இப்போ அடையாளங்கள்னு சொல்வது வந்து இது மிக பொருத்தமானது. அந்த துறைமுகம் என்பது இது வணிகத்திற்கான, இன்றைக்கு கிடையாது. துறைமுகம் நம்ம பார்க்குற பீச்சில் பார்க்குறதோ இதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி போனீங்கன்னா அரிக்கம் எடுக்க போகிறீங்க நீங்கள். அப்போ அது தொடர்ந்து தொட்டு பல நூற்றாண்டு காலமாக துறைமுகங்களும் அந்த நீர்வளமும் மண் வளமும் இணைந்த ஒரு தொழில் நகராகவும் கைவினை கலைஞர்களை உள்ளடக்கிய ஆர்டிசான்ஸையும் உள்ளடக்கிய ஒரு நகரமாக இது இருந்து கொண்டே வருகிறது. இப்போ இந்த நூல்லேருந்து பிரெஞ்சு இந்திய இது ஏன் வந்து ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றிணைந்து இந்த காலகட்டத்தில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒன்றிற்கு ஒன்று வலு சேர்க்கும் விதமாக இந்த நூல்கள் அமைந்துள்ளன. இது வந்து அவர் வந்து இப்போ பிரெஞ்சு இந்திய காலத்திலிருந்துன்றது வந்து அவர் 8 வருடத்திற்கான நூலாக தான் இது கொடுத்துருந்தாலும், ஐயா அவர்கள் வந்து இது முன்பாகம் பின்பாகம்லாம் இருக்குது, அதற்கான காலங்கள் எல்லாமே எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருடத்திற்கான வரலாறு, 100-150 வருடத்துக்கான மேலேயே பிரெஞ்சு வந்ததுலேருந்து வரலாறுக்கான புத்தகங்களும் அவர் எழுதியிருக்கிறாரு. அதோட இதை பொருத்தி பார்க்கும்போது இந்த புத்தகங்கள் சிறப்பாக அமைகிறது. இப்போ நமக்கு ஏன் இந்த புத்தகம் இந்த காலகட்டத்தில் இது வந்து அவசியமான புத்தகமாக அமைகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு மக்களிடையே மேலோங்கி போய் நிற்கிறது ஒரு உணர்வு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு தன்னாட்சின்னு சொல்ல தேவையில்ல, ஒரு நிகரான இப்போ இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய பல நிகரான ஆட்சி அமைகள் போக நிகரான அதிகாரம் இங்கே வேணுன்றது தான். தன்னாட்சி அதிகாரன்றது கிடையாது, இது நிகரான அதிகாரம். மற்ற மக்கள் போல, மற்ற மக்களை ஆளுமை செய்யக்கூடிய மாநிலங்கள் அளவு போல ஒரு நிகரான அதிகாரம் வேண்டும் என்ற எண்ணம் இங்கே மேலோங்கி போயிருக்கிறது. இதில் வந்து கடந்த காலத்தில் நான் ஐயா ஒரு ப்ரொஃபஸர்ட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். இந்த ஒப்சியம் வாங்கினவங்க எத்தனை பேரும் கேட்டிருந்தேன். அப்போ அவர் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, 54க்கு அப்புறம் ஒப்சியம் வாங்கின தொகை தான் நம்மக்கிட்ட இருக்குது, சில ஆயிரங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே போனவங்க நிறைய பேர், இங்கேருந்து போனவங்க எவ்வளோ எண்ணிக்கைன்றது நம்மக்கிட்ட முழுமையாக இல்லை, இங்கேருந்து மேலே குடியேற்றம் செய்தவர்களுக்கு இல்லைன்றாரு.
அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல அப்போ பிரெஞ்சு பேரில் ஏற்கனவே அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்போது, அதாவது பிரெஞ்சியர்கள் ஆதிக்கம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர்கள் ஆட்சி முறை சில நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றலைன்ற ஒரு உணர்வையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அப்போ இந்த பிரெஞ்சியர்கள் இடையே அவங்களுடைய ஆளுமையில் ஏதோ ஒரு பிடித்தம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில, அதாவது பெரும்பாலானாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கையிலான மக்களுக்கு அது கண்டிப்பாக இருந்திருக்குது அப்படின்றத உணர முடியுது. அதை நம்ம இந்த புத்தகத்திலையும் பார்க்க முடியுது. அந்த புத்தகத்தில் வந்து எந்தெந்த கட்சிகள் பிரெஞ்சோட இந்தியா இருக்கணுன்ற இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். நிறைய அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இரு பிரிவாகவே இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு புறம் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இயக்கமும் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் இயக்கமும் விடுதலை, அதாவது பிரெஞ்சு இந்தியாவிலேருந்து விடுதலை பெற்று இந்தியாவோட ஒன்றியத்தில் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்திருக்கிறார்கள். அதுபோல் சோசியலிஸ்ட் பார்ட்டி, பிரெஞ்சு சோசியலிஸ்ட் பார்ட்டி, ஏன் திராவிட இயக்கங்கள், பாரதிதாசனார் துவக்கி வைத்த இயக்கங்கள் எல்லாமே வந்து இன்னும் அதற்கு அதாவது புலிகிட்டேருந்து தப்பிச்சு போய் சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கூடாது அப்படின்ற உணர்வுகளில் அவர்கள் இன்னும் தள்ளாட்சி உணர்வுகளோட அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் எண்ணிக்கையிலானவர்கள் அதிகமானவர்கள் பிரெஞ்சோட இருக்காங்கன்னா அப்போ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, பிரெஞ்சு அரசாங்கத்தோடைய அவருடைய பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து வரக்கூடிய எகாலித்தே, லிபர்ட்டே, எகாலித்தே, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற அமைப்பு, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்ற அமைப்பில் அவர்கள் ஆங்கிலேயர்களிடந்து வேறுபட்டார்கள். ஆங்கிலேயர்கள் வந்து அரச மர வழியிலே அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அமைப்பில் இருந்தது. பிரெஞ்சியர்களோட அமைப்பு வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற அடிப்படையில் நம்ம பிரெஞ்சு அரசாங்கத்திலே நம்ம பகுதியிலே இருக்கக்கூடிய பல அடித்தட்டு மக்களுக்கோ இல்லை வேற சிறுபான்மையர்களுக்கோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஒரு பாதுகாப்பான அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால தான் அங்கே ஒரு முரண் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. சில பேர் பிரெஞ்சு யூனியனோட இருக்கணும்னு சொல்லி நினச்சாங்க. நிறைய பேர் இந்தியாவோட போயிடலாம் அப்படி நல்லா கொஞ்சம் இன்னும் நில வைத்திருந்த நிலைச்சு வந்தவர்கள் அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்தியாவே, ஏன்னா நிலத்தை விட்டு எங்கேயும் போக முடியாதுல்ல, நிலத்து மேலே தானே எல்லா பிரச்சனையுமே, நிலத்துக்காக தானே பிரச்சனையே. நிலத்தை விட்டு யாரையும் எங்கேயும் போக முடியாது, இடத்தை விட்டுட்டு போக முடியாது, அமைந்த தொழிலை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அவர்கள்லாம் வந்து பெருமளவு இந்திய இணைப்புக்கு ஆதரவாகவும், அடித்தட்டு மக்களும் ஒரு நடுத்தர மக்கள்லையோ இல்லை வேற மொழி வழி சிறுபான்மையர்களோ இல்லை அதாவது மத வழி சிறுபான்மையர்கள் இவர்கள்லாம் வந்து இதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையை இந்த புத்தகம் வெளிக்காட்டுகிறது. அதற்கு அடுத்தது அந்த 8 ஆண்டுகள் நடந்த விஷயங்கள், நான் 54 நடந்துட்டாலும் 62 வரைக்கும் ஏன் நடக்கலைன்ற பாராளுமன்ற தரவுகளை முழுமையாக எடுத்து கொடுத்திருக்கிறார் பேராசிரியர் அவர்கள். அந்த விஷயத்தெல்லாம் படித்து பார்க்கும்போது இது ஏன் நடந்துன்னு இருக்குது. இது மறுபடியும் நம்மளுடைய நிகழ்வுகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வரும்போது அவருடைய கடைசியில் இறுதியை வந்து ஒரு ஒரு அதை மட்டும் ரொம்ப சுருக்கமாக போட்டார். அது ஏன்னு தெரியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா முடியும் போது ஒரு தீர்வு அப்படின்னு ஒன்று, இன்றைய தீர்வுக்குன்னு ஒரு எழுதியிருக்கிறாரு. அது வெறும் ஒரு 4 லைனில் விட்டுட்டார் தீர்வை. அதாவது தீர்வில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, இன்றைக்கு நம்ம அந்த மேலோங்கி இருக்கக்கூடிய மனநிலையை வெளிப்படுத்துகிறார். அப்போ மாநில அந்தஸ்தோ என்ற நிலைக்கு வர வேண்டும்ன்றாரு. அப்படி அதை கொடுக்க முடியல அப்படின்ற நிலையில் இருந்ததுன்னா வேறு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்றாரு. அதாவது எப்படின்னா, இன்றைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற இருக்கக்கூடிய கவர்னர்ன்ற இடத்துல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு மாற்றணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை வைக்கிறாரு. இல்லை இதுக்கு வந்து பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர தேவையில்லை, ஒரு சாதாரண பாராளுமன்ற சட்டத்தினாலேயே மாற்ற முடியுன்ற விதை வைக்கிறாரு. ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சட்டமன்றத்தில் இந்த ஆண்டு காலத்தில் விவாதித்த விஷயத்தை அமைச்சருக்கும் அது தெரியும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, மெயினாக நீங்கள் ஒன்று மாநிலமாக்கிடலாம், தப்பு கிடையாது. மாநிலமாக்கிட்டாங்கன்னா ஒரே ஒன் ஷாட்டில் எல்லா வேலையும் அதுக்கான க்ளீனாக முடிஞ்சிடும். அப்படி இல்லை, ஏற்கனவே சொன்னது போல் நிலப்பரப்பின் மேலும் நிலப்பரப்பின் மேலே ஆதிக்கம் செலுத்துவதும் எல்லாருக்குமே, பிரான்ஸ் வந்து அவ்வளோ லிபர்ட்டி ஈக்குவாலிட்டின்னு இருந்தாலுமே பிரெஞ்சு யூனியனில் இதை வைத்து கொள்ள முடியுமான்ற முயற்சியை பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டே தான் இருந்தது. அப்போது இப்போ மத்திய அரசு, நடுவண் அரசும் வந்து தன்னுடைய ஆளுகையில் இதை தொடர்ந்து வைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குமான்ற பார்க்க தான் செய்வாங்க. இது ஒரு இயல்பான விஷயம். அன்லெஸ் இங்கே வந்து ஒரு கட்டுக்கடங்காத போராட்டமோ, அவர்களுக்கு இது வேற வழியோ இல்லாத சூழலோ இல்லை தலைவலியோ அது முன்னே வைக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை தான் அது மாதிரியான மாற்றக்கூடிய சூழல் வரும். அப்போ அதுக்கு இடையாக ஒரு வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆலோசித்துட்டு இருந்தபோது நமக்கு வந்து மிகப்பெரிய கட்டாக இருக்கக்கூடியது அரசில் வந்து ஒரு அந்த 1962 த பிஸ்னஸ் ரூல்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி, கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரின்னு ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறது. அதை தான் வந்து அரசோட பணிகளை எப்படி செய்யணும்,
அப்படின்ற அரசு, கவர்னரு, சீஃப் செக்ரட்டரிலாம் எப்படி தங்கள் பணிகளை, அலுவல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை வகுக்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. 1962 உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கும் பொழுது ஒரு புதுச்சேரியை சார்ந்தவர் கூட அதில் கருத்து தெரிவிக்க இல்லை அப்படின்றது தான் நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். முற்றிலுமாக அது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு அது ஒரு புத்தகமாக இங்கே வந்து அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இன்னொரு வருத்தமான விஷயம். அதை ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறார்கள். அது அமைச்சர் அவர்களுக்கும் தெரியும் இன்றைய சூழலில். ஆனால் இதுலேயுமே இங்கே இருக்கக்கூடிய இப்போ புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் யாரும் அந்த கமிட்டிலையும் இல்லை, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இல்லை, பொது சிந்தனையாளர்களும் இல்லை, சமூக சேவர்களும் இல்லை, சட்டம் தெரிந்தவர்களும் அதில் இல்லை. வெறும் அதிகாரிகளை கொண்டே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எதுவும் பணி செய்யலை, உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்ற அளவில் தான் இருக்குது, அந்த அளவில் தான் இருக்குது. ஆக அதையும் இந்த தீர்வில் ஒரு விஷயமா சேர்த்துனா அது ஏன்னா நமக்கு அது ஒரு தீர்வு அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பேசியிருந்தோம். பிரான்ஸு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது சில பேருக்கு இன்றைக்கி நினைக்குது, அதாவது 12B பஸ் மாதிரி இந்த பஸ்ஸில் நம்ம ஏறி போயிருந்தா எப்படி இருந்திருக்கும், இந்த பஸ்ஸில் எப்படி போயிருந்தா நமக்கு இருக்கும், பிரான்ஸோடய ஏறி நமக்கு போயிருந்தா எப்படி இருக்கும், இந்திய அரசோடய வந்துட்டோமே எப்படி இருக்கும்ன்ற சில நினைப்புகள் சில பேருக்கு இருக்கும். வெளிப்படையாக கூட பேசாமல் இருப்பாங்களே தவிர நிறைய பேருக்கு அந்த உணர்வுகள் இருக்கக்கூடியது ஒரு இயல்பான விஷயம். ஏன்னா அந்த வழிவகை தொடர்புலேருந்து வந்தவங்கலேருந்து இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு இதை நம்மளை இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை விட்டு விட்டாலும் உலகெங்கும் கிட்டத்தட்ட 7, 8, 9 பகுதிகளை பிரெஞ்சு யூனியனில் இன்றளவும் டெரிட்டரியாக வைத்திருக்கிறது. பிரெஞ்சு, அதாவது கதலூப்னு இருக்குது, ரீயூனியன் ஐலாண்டுன்னு இருக்குது, இது போன்ற பல பகுதிகளை பிரெஞ்சு கயானான்னு இருக்குது, இது போல் வைத்திருக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து இதே போல் இப்போ ஃப்ரெஞ்சு இப்போ நம்ம நடுவண் அரசு எப்படியோ அதற்கு நடுவண் அரசு அதுதான் அப்படின்ற சூழலில் விளங்குது. ஆனால் அந்த பகுதிகளில் வெவ்வேறு அளவிலான மறுசீரமைக்கப்பட்ட காலத்தில் மாற்றி அமைக்கப்பட்ட தன்னாட்சி, சுயாட்சி அதிகாரங்கள் வந்து கொடுக்கொண்டே வந்துதே தான் இருக்குது. ஆனால் இங்கே போல் கொடுத்த 62 கொடுத்தது இன்னும் ஒரு சின்ன இன்ச்சு கூட மாறாமல் இருக்கிறது வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அது இன்றைய காலகட்டத்தை நோக்கி அது மாற வேண்டும். அந்த ஒரு எண்ணத்தில், அந்த ஒரு உத்வேகத்தை எடுத்து செல்லும் எண்ணத்தில் இந்த புத்தகங்கள் எனக்கு வந்து இந்த விஷயம் ஒரு மனதுக்கு நெருங்கிய விஷயமாக இருக்கிறது. இப்போ நான் இந்த பணியில் நான் இப்போ தற்போது செய்திருக்கிற பணியிலேருந்து நான் என்ன விடுவிச்சுக்கிட்டாலோ இல்லை மக்கள் என்ன விடுவித்துக்கிட்டாலோ என் நேரத்தில் இதில் நான் செலவிடணுன்றது நான் நினைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த நோக்கத்தில் இந்த புத்தகங்கள் எனக்கு சில தரவுகளை தரக்கூடிய ஒரு புத்தகங்களாக அமைந்திருக்குதுன்னா மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இது படிப்பவர்கள் அனைவருக்குமே இந்த விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய புத்தகங்களாக இருக்கும், உணர்வுகளை தெரிவிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்குன்றதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆகவே இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் எனக்கு வாழ்த்துக்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் பெருந்தகைகளுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, பேராசிரியர் ராமானுஜம் அவர்களே, கூட்டத்திற்கு வந்திருக்கும் சான்றோர்களே, அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நூலை பற்றி முதலிலே சொல்லி முடித்து விடுகிறேன் மிகச் சுருக்கமாக. பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள் புதுச்சேரிக்கு பிரெஞ்சர் வந்தது முதல் 1962 வரையிலான அரசியல் வரலாறு, சமூக வரலாறு, பண்பாட்டு வரலாறு ஆகியவை பற்றி நூல்களை எழுதி முடித்து விட்டார். இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கும் அந்நூல் விடுதலை போராட்டத்தின் 2வது பகுதி. முதல் பகுதி 1947 முதல் 54 வரை, 54லிருந்து 62 வரை. எனவே ஒரு முழுமையான புதுச்சேரி வரலாற்றின் அத்தனை கூறுகளையும் சிறப்பாக எழுதி முடித்திருக்கிறார். புதுச்சேரி வரலாற்றை விடுதலை போராட்ட வரலாற்றை பற்றி நிறைய நூல்கள் கிடையாது. இந்த நூல் அத்தனை செய்திகளையும் ஒரு கட்சி பாகுபாடின்றி ஒரு நடுநிலையோடு எழுதப்பட்ட நூல்கள் அவை. இந்த நூல்களை எல்லாம் மாண்புமிகு
பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தொகையில் பள்ளி நூலகங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நூலை பொறுத்தவரை முதலில் வந்த புதுச்சேரியின் அடையாளங்கள் 15 அடையாளங்களை பற்றி சற்று சுருக்கமாக எழுதப்பட்ட நூல். இம்முறை அதே 15 அடையாளங்கள், அதே அடையாளங்கள் அல்ல, அதன் இன்னும் மாறுபட்ட அடையாளங்களை கொண்டு எழுதப்பட்டது. சற்று விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியின் முதன்மை அடையாளமாகிய ஆய் மண்டபம் தொடங்கி புதுச்சேரிக்கு வந்த பிரெஞ்சியருள் மிக முக்கியமானவர் தூப்ளெக்ஸ், அதற்கு அடுத்தவர் புஸ்ஸி. தூப்ளெக்ஸினுடைய முதல் மனைவியினுடைய கடைசி பெண் குழந்தையின் பெயர் ஷோஷோ. இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அவர்களுடைய காதல் கதையை பற்றி கூறும் ஒரு மொழியாக்க கட்டுரை. இடையிலே கடற்கரை சாலை, அதனுடைய அட்டைப்படத்தை பார்க்கும் பொழுது ஒரு கட்டடம், தற்போதுள்ள லே கஃபே கட்டிடத்தை கடற்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் அது. கடற்கரை சாலையிலேயே மிக பழமையான ஒரு கட்டடம். புதுச்சேரியின் கட்டடங்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் ஆனந்தரங்க பிள்ளை வீடு தான் மிக பழமையானதாக இருக்கும். 1740க்கு முன்னால் கட்டப்பட்ட அந்த வீடு இன்றளவும் ஒரு நல்ல நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு நினைவு சின்னமாக மாற்றப்பட வேண்டும் என்பது புதுச்சேரியார்களுடைய ஒரு வேண்டுகோள். அமைச்சர் அவர்களுக்கும் இதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பாரதிதாசன் வாழ்ந்த இடங்களை எப்படி நினைவு சின்னங்களாக மாற்றி அங்கு நூலகங்கள் அமைத்திருக்கிறோமோ, அதே போன்று ஆனந்தரங்க பிள்ளையினுடைய வாழ்ந்த அவருடைய வீட்டையும் ஒரு நினைவு சின்னமாக மாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோள். புதுச்சேரியின் கடற்கரை சாலை லே கஃபே கட்டடத்திற்கு எதிராக உள்ள துவான் சுங்கச்சாவடி என்று எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் வரலாறு சிறப்புமிக்க கட்டுமானங்கள். கலங்கரை விளக்கம், வாராவதி, இது போன்று இதிலும் 15 அடையாளங்கள் இருக்கின்றன. இன்னும் சில அடையாளங்கள் விடுபட்டு போயிருக்கின்றன. அவற்றுள் முதன்மையானது நகரமன்ற கட்டடம். அதற்கு பெரிய வரலாறு உண்டு. தொடக்கத்தில் அது நகரமன்றத்துக்காக கட்டப்பட்ட கட்டடமே அல்ல. இன்னும் சில கட்டுமானங்கள் புதுச்சேரியில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பில்டிங், அதற்கு பக்கத்தில் இருக்கும் இன்றைக்கு வங்கி, இந்தோஷின் வங்கி என்று பெயர் அந்த காலத்தில். புதுச்சேரியினுடைய மற்றொரு கட்டுமானத்தையும் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். மிக அண்மையிலே மு. தமிழ்மணி அவர்கள் ஒரு புதிய செய்தியை கூறியிருக்கிறார். காந்தி சிலையை சுற்றி 8 கல்தூண்கள் செஞ்சியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படும் கல்தூண்கள் இருக்கின்றன. நாம் பார்க்கும் பொழுது அந்த தரையிலிருந்து ஒரு பீடத்திற்கு மேல் கருங்கல் தூண் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனால் அதற்கு கீழே இந்த நாத்தாங்கி என்று சொல்வோமே, பழைய கதவுகள் எல்லாம் மேலேயும் கீழேயும் இருக்கும். ஒரு வட்ட வடிவம், இது மரத்திலே பொருத்தி இருக்கும். அம்மாதிரியான நாத்தாங்கிகள், 8 நாதாங்கிகள் மீது இந்த தூண் நிற்பதாக சொல்லுகிறார். அதை அவர் ஒரு கட்டுரையாக கூட எழுதி கொடுத்திருக்கிறார். புதுச்சேரி வரலாற்று சங்கத்தின்
ரவு ஹிஸ்டோரிக் இதழிலே வரவிருக்கிறது கட்டுரை. இப்போ இம்மாதிரியான கட்டடக்கலை எல்லாம் பிரெஞ்சு கட்டடக்கலை முறை, இந்திய கட்டடக்கலை முறையில் கட்டப்பட்ட இந்த புதுச்சேரியின் கட்டடங்கள் இன்றைக்கு புதுச்சேரிக்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கின்றன. அது பற்றிய நூல். நன்றி உரைக்கு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அவர் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும், அது ஒரு பொற்காலம். ஒரு முறை மைசூர் கல்வியியல் அமைப்பிலிருந்து முதல்வர் வந்திருந்தார். அப்பொழுது 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு அகராதி கொடுத்தோம் நாங்கள். அவருடைய முயற்சி, அவருடைய ஆலோசனை, அவருடைய முயற்சியின் அடிப்படையிலே அது கொடுக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக கூட்டிச் சென்றோம். அமைச்சர் அவர்களிடமே அவர் கூறினார், இம்மாதிரியான ஒரு கல்வி சீர்திருத்தம் இந்தியாவில் எங்குமே நடந்ததில்லை என்று கூறும் அளவிற்கு அவருடைய தலைமையிலே கல்வித்துறை அன்றைக்கு செயல்பட்டது. தனிப்பட்ட முறையிலும் நான் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னுடைய பணி மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருந்தவர் அவர். எங்களுடைய நூல் வெளியீடு அனைத்திற்கும் தவறாமல் வருபவர். அவர்களுக்கு எங்கள் இருவரின் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர், கல்வியாளர், அவருடைய தந்தை ஒரு ஆசிரியர் என்று கூறும்பொழுது அவர் மீது நாம் கொண்டிருக்கும் மதிப்பு கூடுதலாக மாறியிருக்கிறது. பெருமைமிகு புதுச்சேரியின் பெருமைமிகு பள்ளிகளில் ஒரு பள்ளியினுடைய தாளாளர். தன்னுடைய குறுகிய காலத்திலே நூல் வெளியீட்டினுடைய 3வது விழாவில் கலந்து கொள்ளுகிறேன் என்று கூறியிருக்கிறார். புதுச்சேரியில் இன்றைக்கு அரசியல்வாதிகளுள் பதவியில் இருப்பவர்களுள் 3 இலக்கியவாதிகள், இலக்கியத்தோடு தொடர்புடையவர்கள், புதுச்சேரியினுடைய செயல்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் 3 பேர் என்றால் இவர்கள் 3 தான். இவர்கள் 3 எங்களுடைய நூல்களை வெளியிட்டிருப்பது உண்மையிலேயே எங்களுக்கு மிகவும் பெருமை அளிக்கிறது. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சட்டப்பேரவை உறுப்பினர், அரசியல் மரபுமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய தந்தையார் நம் எல்லோருக்கும் தெரியும். அவருடைய தமையனாரையும் நாம் அறிவோம். சென்ற முறைதான் எங்களுடைய நூல் வெளியீட்டிற்கு வந்தார். ஒரு நல்ல இலக்கியவாதியை போன்ற பேச்சாற்றல் கொண்டவர். இவர்களெல்லாம் புதுச்சேரியிலே அரசியல்வாதியாக இருப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. நூல்கள் விற்பனைக்காக காத்திருக்கின்றன. நன்றியுரைக்கு பின், நாட்டுப்பண்ணிற்கு பின் தாங்கள் நூலினுடைய விலை 200 ரூபாயை கொடுத்து நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றியுரை வழங்க புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் மேனாள் தலைவர் திருமிகு மு. குமரன் ஐயா அவர்களை அழைக்கும். இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சியில் இந்த பெரும் மிகு படைப்பாளியினுடைய படைப்புகளை புத்தகமாக வெளியிட்ட மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்த நூலினை பெற்று வாழ்த்துரை வழங்கிய மரியாதைக்குரிய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும்